வணக்கம் டு எவ்ரி ஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேமராவை வந்து எப்படி லைவ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு லைவெல்லாம் எப்படி போடுறாங்க, அதுக்கான ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி வீடியோ கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். இப்போது இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த லைவெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த லைவ் எல்லாம் போடுறதுக்கு இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹெச்டிஎம்ஐ இன்புட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து யூஎஸ்பியாக கொடுக்கும். அந்த யூஎஸ்பியை வந்து நம்ம எப்படி லைவ் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதை கேப்சர் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இதுக்கான சாஃப்ட்வேர் வந்து ஓபிஎஸ். இது வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டூலில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம்னா அது ஒரு செட்டிங்ஸ், அதை வந்து நம்ம எனபிள் பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதையும் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கூட நான் இந்த வீடியோ அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இது ஜஸ்ட்டாக ஒரு நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4K அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு HDMI இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை யூஎஸ்பியில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட ஒரு கேமரா இருக்குது. இந்த கேமராவோட HDMI கனெக்ட் பண்ணி இதோட இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். அதுக்கு முன்னே ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நான் இங்கே ஒரு லேப்டாப்பில் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் ஓபிஎஸ் ஸ்டுடியோ. இப்போ வந்து நான் இதை ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சு உங்களுக்கு அதில் என்ன எனபிள் பண்ணணும் இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போது நான் வந்து இப்போ ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே கேப்சர் வந்து நான் டூப்ளிகேட் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த என்டையர் ஸ்க்ரீன் கேப்சர் ஆகிறது உங்களுக்கு இங்கே தெரியும். இப்போது இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கேப்சர் இருக்குல்ல, இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்கே பிளாக் ஸ்க்ரீனாக வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த டிஸ்பிளே மட்டும் இதாகிடுச்சு. இப்போ என்னோடய மொபைலோட கேமரா கேப்சர் பண்ணுறது வந்து இந்த இடத்துல நான் இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போது அந்த யூஎஸ்பியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த யூஎஸ்பியை வந்து நான் ஜஸ்ட்டை ப்ளக் பண்ணிக்கிறேன், லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல டிவைஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோ கேப்சர் டிவைஸ்ன்னு தான் வச்சுருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய கேமரா வந்து நான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இப்போது என்னோடய லேப்டாப்போட வெப்கேம் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இதை நான் உங்களுக்கு பிளர் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த FYHDV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீனாக வரும். ஓகே, இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல பிளாக் ஸ்க்ரீனாக டிஸ்பிளே ஆகும். இதை நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் அந்த ஸ்க்ரீன் இருக்கும், லெஃப்ட் சைடில் நான் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பேன். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்க்ரீனும் இருக்கும். இது வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன். இப்போ என்னோடய ஓபிஎஸ்லேயும் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம HDMI கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா
ஒரு HDMI கேபிளை இதோட இன்புட்டில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் இதை வந்து நான் கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதில் கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கேமராவை ஆன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்பிளே வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுதான் கேமராவோட வியூ. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் இதெல்லாமே உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ நான் ஜஸ்ட் இதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதில் நம்மளோட செட்டிங்ஸ் அவ்வளோதான். இப்போ நான் ரிட்டன் இதை எக்ஸ்டர்ன் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஓபிஎஸ் இல்லாமல். ஓகே, இப்போது இந்த கேமரா வந்து இது கேமராவோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேமரா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு அங்கே ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு இதோட அவுட்புட் வந்து நமக்கு லேப்டாப்பில் இன்புட்டாக வந்துருச்சு. இது நம்ம ஸ்ட்ரீம் பண்ணல, எதுவுமே பண்ணல, பட் ஒயர் வழியாகவே நமக்கு வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம இதை அப்படியே டைரெக்டாக லைவ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூடியூப் லைவும் பண்ணலாம். இதை வந்து ஒரு யூஎஸ்பி வெப்கேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது யூஎஸ்பி கேம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்ன நான் ட்ராபேக் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஓகே இப்போ நான் இந்த கேம் எனக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கேம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த கேமில் வந்து இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதில் வந்து ரெசல்யூஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரெசல்யூஷன் தான் இப்போது நமக்கு இது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு இது காட்டுறேன். ஓகே, இப்போது இதில் இங்கே அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா வீடியோ கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷனுக்கு கீழே ரெசல்யூஷன் சொல்லிட்டு டிவைஸ் டிஃபால்ட்டுன்னு இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேமராவில் வந்து ரெசல்யூஷன்ஸ் மட்டும் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே இவ்வளோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு தப்பான ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சுருங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இப்போ வந்து இந்த ரெசல்யூஷனில் வைக்கிறேன். கொஞ்சம் ரெசல்யூஷன் மாறுதுங்களா. இதுவே 4K ரெசல்யூஷன். இப்போது இந்த அடாப்டர் வந்து 4K. ஸோ வந்து நான் குரோமில் 4K ரெசல்யூஷன். ஓகே, 4K ரெசல்யூஷன் வந்து ஓகே இந்த இடத்துல இருக்குது. இதை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம காப்பி பண்ணி இந்த ரெசல்யூஷன் இருக்கிற இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பிளாங்க் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் பிளாங்காக வரும், இல்லைன்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி கோடு கோடாக வரும், பாதி வீடியோ வரும், பாதி வீடியோ வராமல் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த இடத்துல இருக்க ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஹெச்டிக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இதாகிடுச்சு. இதுலேயும் வந்து வீடியோ ஃபார்மேட்டு இதெல்லாமே கரெக்டான இதில் இருக்கணும். அப்புறம் இங்கே எஃபிஎஸ் மேட்ச்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நான் இங்கே பாருங்கள் 30 வச்சுருக்கேன். ஓகே, 25. ஓகே,
இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே தெரியும். வீடியோ ஃபார்மேட் இது எல்லாமே வந்து நமக்கு டிஃபால்ட்டில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே நமக்கு வந்து வந்துடும். நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு ஹெச்டி கேமராவை இதில் இருக்க ப்ராப்ளத்தை நான் ஷூட் பண்ணி போடுறேன். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இது அவ்வளோதான். ஓகே, ஓகே இப்போ இது இவ்வளோ தான் கனெக்ட் பண்ணுறது. ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும். ஓகே, இது இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம வந்து HDMI ஒரு இன்புட்டாக கொடுத்து அதை USB வழியாக எடுத்துக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற வீடியோஸ் அப்படியே இன்னொரு லேப்டாப்புக்கு கொண்டு போகணும், இல்லை ரெக்கார்ட் பண்ணணும் USB வழியாக அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பற்றி இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டவுட்டை வந்து நான் ரெட்டிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.